ஹலோ நண்பர்களே, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம் இன்னைக்கு இந்தியா கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம். வயநாட்டில் நடந்தது. நிறைய மலையாளிகள் இதில் இறந்துருக்காங்க. குவைத் மலையாளிகள் ரொம்பவே கவலையில் இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குவைத் பாலைவனத்தில் இந்தியரை புதைத்த தந்தை மற்றும் மகன் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும், அரபு நாட்டில் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை தெரிவிக்காதீங்க, இந்தியாவில் கைது செய்யப்படுவீங்க. குவைத்தில் இருந்து சிகரெட் கடத்த முயன்ற சில நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. போலி இன்ஜினியர் போலி தாள்களை பயன்படுத்தி கேஓசியிலிருந்து திருட்டு சம்பவம் நடந்திருக்கு. நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்கு. வீடியோ முழுவதுமா பாருங்க. முதல் செய்தி, குவைத் பாலைவனத்தில் இந்தியரை குழி தோண்டி புதைச்சிருக்காங்க, தந்தையும் மகனும் சேர்ந்து. இந்த இந்தியரை பொறுத்த வரைக்கும் குவைத்திற்கு வேலைக்காக வந்த ஒரு மெயின்டெனன்ஸ் வேலை அப்படின்னு சொல்லி எக்யூப்மெண்ட்ஸோட இவரை கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்கே கிரேனு சரிஞ்சு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சரிஞ்சு விழுந்ததில் இந்த இந்தியர் உயிரிழந்திருக்காங்க. இதை குவைத்தினுடைய கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தாம அவங்களே குழியை தோண்டி புதைச்சிருக்கிறாங்க. 3 மாதம் கழிச்சு இப்போ அது உண்மையை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க குவைத்தினுடைய போலீஸ். அந்த நபரினுடைய உடலை தோண்டி எடுத்து தற்பொழுது பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இந்த தந்தையும் மகனையும் என்ன செய்யறது அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் குவைத்தினுடைய பாலைவன பகுதிகளுக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னா உங்க நண்பர்களுக்கு கட்டாயமா நான் இந்த இடத்திற்கு வேலைக்கு போறேன், அதே மாதிரி உங்க ஃபேமிலியிலையுமே இந்த இடத்துக்கு நான் வேலைக்கு போறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டே போங்க. அடுத்து, குவைத் உள்ளிட்ட அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் சமூக ஊடகங்களில் நம்ம கண்ட மாதிரிக்கு ஏதாவது ஒரு கருத்தை போட்டுட்டு நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம இந்தியா போயிடலாம் அப்படின்ட்டு கனவுல கூட நினச்சிடாதீங்க. அப்படி ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடிய இந்தியர் ஒருவர் அரபு நாட்டில் இருந்துக்கிட்டு இந்தியாவில் நடந்த ஒரு பிரச்சனை குறித்த கருத்தை பதிவு செய்திருக்காரு. இது இந்தியாவினுடைய தேசிய அந்த நலன் சார்ந்த பிரச்சனைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி தற்பொழுது அந்த நபரை கைது செய்திருக்காங்க. அவர் இந்தியாவிற்கு வரும்பொழுது ஏர்போர்ட்டில் வைத்து கைது செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே UAPA அப்படிங்கிற சட்டம் மூலமாக அவரை கைது செய்திருக்காங்க. அவருடைய வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ குவைத்தில் அல்லது அரபு நாடுகளில் நமக்கு 8 மணி நேரம் போக சும்மா தானே படுத்து கிடக்கும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் அந்த சமூக ஊடகங்களில் கருத்துக்களாக போட்டு தேவையில்லாத சம்பவங்களை பண்ணி மாட்டிக்கிடாதீங்க. குவைத்திலேருந்து இந்தியா வந்த உடனேயே உங்களுடைய அந்த ஃபோன் மூலமாக உங்களை கைது செய்ய முடியும். அடுத்த செய்தி, குவைத்தில் இருந்து சிகரெட்டை நுவைசிப் துறைமுகம் வழியாக காரில் வச்சு கடத்தி செல்ல முயன்ற நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. குவைத்தினுடைய கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டை காமெடினா யாரும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி தற்பொழுது கருத்தும் தெரிவிச்சிருக்காங்க. எங்களுடைய ஸ்கேனிங் சிஸ்டத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் தெளிவாகவே தெரியும். ஸோ யாரும் இந்த மாதிரியான தவறுகளை ஈடுபடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. சவுதியில் வேலை பார்க்கக்கூடிய ட்ரக் டிரைவர்கள், குறிப்பாக இந்தியர்கள் இங்கே வரும்பொழுது, அதாவது குவைத்திற்கு வரும்பொழுது இங்கே வந்துட்டு சிகரெட் பாக்கெட் எதையாவது வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே கவனமாக அனுமதிக்கப்பட்ட அளவுகளில் நீங்கள் பில்லோடு கொண்டு போங்க. தேவையில்லாமல் இந்த மறைச்சி எடுத்துகிட்டு போகிற வேலை உங்களை பெரிய சிக்கலில் மாட்டி விட்டுரும். அடுத்ததாக, குவைத்திற்கு கம்பெனிக்கு வேலைக்கு வர்றவங்க இங்கே விசுவாசமாக குவைத்தினுடைய நாட்டிற்கு விசுவாசமாக இருங்க. பணம் சம்பாதிக்கணும் தான், அது எந்த வழியிலனாலும் சம்பாதிக்கலாம்னா அதற்கு நிறைய வழிகள் இருக்குது. கேஓசியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு இன்ஜினியர், அவர் சர்டிஃபிகேட் எல்லாமே ஃபேக்கு, அவர் போலி இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெண்டாவது, அவர் இந்த கூட்ஸ் ரிசிப்ட் இந்த மாதிரியான வேலைகளில் இருந்தவர். அவரினுடைய வேலையை பயன்படுத்தி போலியான முறையில் பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணி 400 டன் அளவிற்கு மெரைன் கேபிள்களை திருடியிருக்காரு. இதன் மூலமாக அவர் 4,20,000 தீனாரை ஆட்டையை போட்டிருக்காரு. தற்போது அந்த நபரை கைது செய்திருக்காங்க. குவைத்தில் இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபடுறவங்க கடுமையான தண்டனைக்கு உட்படுதாங்க. ஏன்னா இது எல்லாமே பொது சொத்து, கவர்மெண்ட் சொத்து. இதை இந்த மாதிரி திருட்டு வேலையில் ஈடுபடும் பொழுது கடுமையான தண்டனைகள் கிடைக்கும். அடுத்ததாக, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது கேரள மாநிலத்தினுடைய வயநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான கிராமம். இந்த இடத்துல ஒரு மண் சரிவு, நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது அது சம்பந்தமான காட்சிகள் தான். இப்போ வரைக்கும் 5 நபர்கள் உயிரிழந்திருக்காங்க, 5 மலையாளிகள் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கு. 9 பேர் ஹாஸ்பிட்டலில் சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறாங்க. இன்னும் மண்ணுக்குள்ளே எத்தனை நபர்கள் புதைஞ்சு கிடக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. காணாமல் போனவர்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் கட்டுமான பணிகள், மேம்பாலம் அமைக்கக்கூடிய கட்டுமான பணிகள் நடந்த இடத்துல நடந்த மண் சரிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழையுமே பார்த்தீங்கன்னா அதிக அளவில் கனமழை தற்போது இந்த ஏரியாவில் பெய்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல வேலையை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் மீறி இந்த சம்பவம் துயரமான சம்பவம் நடந்திருக்கு. கேரள மாநிலத்தை சார்ந்தவங்க கண்டிப்பாக இதில் பெரிய வருத்தத்தோடு இருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புற. வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க.